அன்பே சிவம். நான் உங்கள் மெய்யரி சுகுமார். நரம்புகளில் வலி உண்டாக காரணம் என்ன? இந்த நரம்புகளில் வலியை போக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நரம்பு மண்டலம் இருக்குது இல்லைங்களா, முக்கியமாக 2 வகையாக பிரிச்சிடலாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா மத்திய நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது மூளையின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய நரம்பு மண்டலம் சிஎன்எஸ். இன்னொன்று தானியங்கி நரம்பு மண்டலம், ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தானியங்கி நரம்பு மண்டலம். இந்த 2 நரம்பு மண்டல தொகுதிகள் பார்த்திங்கன்னா இந்த உடல் முழுவதும் பார்த்திங்கன்னா பிரதானமாக வேலை செய்கிறது. குறிப்பாக இதில் இந்த வலிகள் அப்படின்னு உண்டாவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அல்லோ தையா அப்படின்னு ஒரு பேர் இருக்குங்க. அல்லோ டையா அப்படின்னா அல்லோ அப்படின்னாலே பார்த்திங்கன்னா மாறுபட்ட அல்லது சிக்கலான அப்படின்னு பொருளுங்க. தையா, இந்த 2 நரம்பு, டையானா 2ங்க, அல்லோ தையா அப்படின்னா இந்த 2 நரம்பு தொகுதிகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா தகவல் பரிமாற்றம் இருக்குது இல்லைங்களா. பொதுவாகவே நரம்பு மண்டலங்கள் தகவல் பரிமாற்ற ஊடகமாக, மீடியாவாக வேலை செய்யுது. இப்போ இந்த 2 நரம்பு மண்டலங்கள் இருக்குது இல்லைங்களா, இந்த 2 நரம்பு மண்டலங்களுக்குள்ளாக தகவல் பரிமாற்றம் நடந்து கொள்ளும்போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள், ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த செல்ஃபோன்லாம் டவர் இல்லாத இடங்களில் பார்த்திங்கன்னா 2 பேர் பேசிக்கிறாங்கன்னா எதிர் இருக்கிற என்ன பேசுகிறாருன்னு அவருக்கு புரியாது, இவர் என்ன சொல்கிறாருன்னு அவருக்கு தெரியாது, அவர் என்ன சொல்கிறாரு இவருக்கு புரியாது, இருக்குது இல்லையா. அந்த சிக்னல் ப்ராப்ளம் மாதிரி தான் இந்த 2 நரம்பு மண்டல தொகுதிகளுக்கு இடையில் தகவல் பரிமாற்றம் நடக்கும்போது ஏற்படக்கூடிய சிக்கல்களும் வலியாக மாறுகிறது. இப்போ நாம் சாப்பிடக்கூடிய வலி நிவாரண மருந்துகள், மாத்திரைகள்லாம் இருக்குது இல்லைங்களா. இப்போ இது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தகவல் பரிமாற்றத்தில் சிக்கல் இருக்குதா, இப்போ இந்த வலியை ஆஃப் பண்ணி வைக்கிறது, வலியை நிறுத்தி வைப்பதற்கு இந்த மருந்துகள் மூலமாக ஏதோ பண்ணுறாங்க இல்லையா. அதனால் நம்ம வலி அற்றவர்களாக, வலியை மறந்தவர்களாக ஆயிரும். உடனே வலி குணமாயிட்டு தான் நம்ம நம்புகிறோம். உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, வலியை நம்ம முற்றாக நம்ம ஒழித்து விடவில்லை, கொஞ்சம் நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போது இந்த சிக்கல்களை நீக்குவதற்கு நாம் என்ன செய்யணும்? நரம்பு மண்டலங்களை வலுப்படுத்தணும். அது ஒரு வழி. அதற்கப்புறம் இந்த சிக்கல் உண்டாருக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கழிவுகள் தேங்குவது. பாருங்கள், நரம்பு மண்டலங்களில், இரத்த குழாய்களில் இந்த கழிவுகள் எல்லாம் தேங்கும் போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயர்களையும் கழிவுகள் தேங்குவதற்கு தகுந்தாற் போல் இந்த வலிகளை உண்டாக்குகிறது. பொதுவாகவே இயற்கை மருத்துவ கோட்பாடுன்னு கேட்டிங்கன்னா கழிவுகள் தேக்கம் நோய், கழிவுகள் நீக்கம் என்பது ஆரோக்கியம். அப்போது கழிவுகள் நரம்புகளில் தேங்கும் போதும் வலி உண்டாக்கும். அது எந்த இடத்துல வேணாலும் வலி உண்டாக்கலாம். தலையில் இருக்கக்கூடிய நரம்புகளில் கழிவு தேங்கி வலி உண்டாக்கியிருக்கலாம், தலைவலியாக மாறலாம். கை கால்களில், ஜாயிண்ட்டுகளில், விரல்களில், உடல் பகுதிகளில் எங்கே வேண்டுமானாலும் இந்த கழிவுகள் தேங்க நரம்பு தொகுதிகளில் வலியை உண்டாக்கி நமக்கு அதை வெளிப்படுத்தலாம். அப்போ இவற்றையெல்லாம் சரி செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? குறிப்பாக 2 விஷயங்களை நம்ம பேசியிருக்கிறோம் இதில். முதலாவது, இந்த தகவல் பரிமாற்றத்தில் ஏற்படக்கூடிய பின்னடைவு அப்படின்னா ஒன்று சத்து குறைபாடுகளால் இருக்கலாம். பாருங்கள், நம்ம இதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, நரம்புகளை வலுப்படுத்துவதற்கு, நரம்பு மண்டலங்களை பலப்படுத்துவதற்கு பார்த்திங்கன்னா கீரைகள் மிக சிறப்பான பங்கு வகிப்பவை. குறிப்பாக முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, அகத்திக்கீரை, சிறுகீரை, இது மாதிரி இருக்கக்கூடிய கீரைகள்லாம் பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலங்களை வலுப்படுத்தக்கூடியவை. குறிப்பாக அத்திப்பழம், பேரிச்சம்பழம், உலர் திராட்சை பழம், இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸும் பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலங்களை வலுப்படுத்தக்கூடிய இவையெல்லாம் பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலங்கள் சத்து அளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியவை. அதே போல் பார்த்திங்கன்னா கழிவுகள் நீக்கம் என்பது மிக முக்கியம். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, 3 மாதங்களுக்கு ஒரு முறை பேதி எடுத்துக்கொள்வது பார்த்திங்கன்னா கழிவுகளை, அதாவது குடலை சுத்தம் செய்து கொள்வது என்பது முழு உடலுக்குமான ஆரோக்கியம். அப்போ கழிவுகள் நீங்கும் போது நரம்புகளில் சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கழிவுகளும் நீங்கப்படும். இதனாலும் வலிகள் இல்லாமல் பார்த்துக்கலாங்க. இது எல்லாமே ஒரு வலி. இது இல்லாமல் இந்த வலிகளை போக்குவதற்கு 2 நிமிடங்களில் வலியை நிறுத்துவதற்காக ஒரு சிறந்த வழிமுறை என்பது பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமாக பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறை உண்டுங்க. அதற்கு கோது தெரப்பி அப்படின்னு பேருங்க. இந்த கோது தெரப்பி அப்படின்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாருங்கள், நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய வலியாக இருக்கலாம், எலும்பு மண்டலம், இரத்த குழாய்கள், இது மாதிரி எந்த இடத்தினால பாதிக்கப்பட்டு வலி ஏற்பட்டு இருந்தாலும் கூட அந்த வலிகளை 2 நிமிடங்களில் எப்படி போக்குவது, பிற்பாடு வலிகள் இல்லாமல் எப்படி பார்த்து கொள்வது ஆகியவற்றையெல்லாம் கற்றுக்கொள்வது தான் இந்த கோது தெரப்பி. இந்த வலிகளை 2 நிமிடங்கள் நீக்குவதற்காகவே பிரத்யேகமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பு. இந்த வகுப்பு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 27, 28, 29, 30, 31 ஆகிய 5 நாட்களுமே தினமும் இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் ஆன்லைன் வகுப்பாக நடைபெற இருக்குங்க. வகுப்பில் நீங்கள் ஒரு வலியோடு கலந்து கொள்கிறீர்கள் என்றால் வலியை 2 நிமிடத்தில் எப்படி போக்குவது என்பதை உடனுக்குடன் வகுப்பிலே நீங்கள் கற்று பயன்படுத்தி பலன் பெற முடியும். வலிகளை நிரந்தரமாக போக்குவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத இந்த வகுப்பில் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். குறிப்பாக மாற்று மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா
அவர்களுடைய நோயாளிகளுக்கு இந்த வழிமுறையை பின்பற்றும் போது 2 நிமிடங்கள் வலியை போக்கி விடுவதற்கு இது அவ்வளவு உதவிகரமாக இருக்கக்கூடியது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள்.